இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை தாங்க வந்துச்சு. ஏற்கனவே நேற்று வச்ச குழம்பு இருக்கிறனால மிளகு தக்காளி கீரையை கடையில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா க்ளீன் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன். உடம்பு சூட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாய்ப்புண்ணு குடல் புண்ணெல்லாம் ரொம்ப தணிச்சு கொடுக்கும். அப்புறம் இந்த ஒரு காலிஃப்ளவர் வாங்கினேன் ரூ. 25. அதுக்கப்புறம் மாமா வந்து 2 பச்சை மொச்சை பயிரவே ஆஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொம்பேரி முக்கிய நாகராஜா வந்து என்ட்ரு கொடுத்துட்டாரு. அத்தையும் மாமாவும் தான் வந்தாங்க. அப்புறம் அந்த ஓட்டைக்குள்ளே போகவும் வச்சு பூசி கொடுத்தாங்க. பருப்பு வந்து கீரைக்காக வேக போட்டிருக்கேன் பருப்பு சட்டியில். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சட்டி ஓரத்தில் வந்து எண்ணெய் தடவணுமுங்க. நான் தடவாமல் விட்டுட்டேன். அந்த விளிம்பில் இல்லாட்டினா பொங்கி பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்படி முன்னாடியே தடவி கொடுத்தோம்னா அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் பார்த்துக்கோங்க உள்ளுக்குள்ளேயே பொங்கிக்கிட்டு நல்லா வேகும். கீரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி 4 பல்லு பூண்டு 3 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பருப்பு கீரையும் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்காது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீரையும் போட்டு டம்ப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வெந்து வந்துருச்சுங்க. அதாவது கீரையும் பருப்பும் வந்து ஒன்றா சேர்ந்து வெந்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி பருப்பு தண்ணி எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடணும். நம்ம பருப்பு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா அதை அப்படியே குடிக்கலாமுங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சூப்பாக குடிக்கிறப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த சூப்பு தண்ணி கொடுக்கலாமுங்க. ஏன்னா கீரை கொடுத்தா போய் தொங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்களையோ அந்த மாதிரி உள்ள பட்சத்தில் இப்படி சூப்பு தண்ணி கொடுத்துக்கலாம். சட்டியை வச்சு ஒரு எண்ணெய் காஞ்ச எண்ணெயும் கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயமும் 4 பட்டை வத்தலும் போட்டிருக்கேங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். நல்ல பொன்னிறமாக வரணும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு 2ம் வதங்கி வரணும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கர்நாடக பொன்னி அரசன் பிராண்டு கல்யாண பொன்னிங்க. நல்லா ஊற வச்சோம்னா பொலன்னு வந்துடும். இங்கிட்டு ஒரு கடையில் கொடுத்துட்டு இந்த பக்கம் நெய்யை ஊற்றி அப்படியே சுடுசோத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டா தேவாமிர்தமாக இருக்குங்க. வேறு வெஞ்சனமே தேவையில்லை. மாமா பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு இருந்துச்சு. இதை சைடிஷாக வச்சேன்னா குழம்பு ஊற்றிக்க மாட்டார். இதை மட்டும்தான் போட்டு சாப்பிடுவார். இன்றைக்கும் அந்த கூத்து தான் நடந்துச்சு நம்ம வீட்டில். அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க.